தேவனுக்கு மகிமுண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த உன்னதமான நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சத்திய வழியே நித்திய வாழ்வு என்ற வாயிலாக உங்களிடம் வேத வசனத்தோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விசேஷமாக ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வாசிக்கிறோம். ஒரே தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவர்தான் காயினும் ஆபேலும். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்பதையும் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கும்போது நீ தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும்பொழுது சொல்லப்படுகிறது, அவர் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆண்டவரே காயினை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி எழும்பிட்டு சொன்னால், தம்பி ஆபேல் தன் காணிக்கையை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தும் போது எப்படி செலுத்துகிறாராம்? தலையீற்றுகளில் முதன்மையானது, அந்த மந்தையில் இருக்கிற தலையில் முதன்மையானதை கொண்டு வந்து கொடுக்கிறார். தேவனுக்கு என்று கொடுக்கறதுல நம்ம கஞ்ச பிசினித்தனமாக இருந்து விடக்கூடாதுன்னு வேதம் கற்றுக் கொடுக்குறது. கஞ்ச பிசினித்தனமாக இருக்கக்கூடாதான். நீங்கள் கொலேசியர் புஸ்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 24 வாஸ்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்க எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்குறது. மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்தோத்திரம் சொன்னால் கூட, நீங்கள் லேவிய புஸ்தகம் 22-29 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் சொன்னால் கூட அதை மனப்பூர்வமாக சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுக்கறதா இருந்தால் மனப்பூர்வமாக கொடுங்க. ஆலயத்து வருவதாக இருந்தால் அதை மனப்பூர்வமாக செய்யுங்க. தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறீங்களா, அதை மனப்பூர்வமாக செய்யுங்க. மனுஷனுக்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாக செய்யுங்க. அப்போ எந்த காரியம் செய்தாலும் மனப்பூர்வமாக, அதாவது மன விருப்பத்தோடு, முழு மனதோடு, அதுதான் சொல்கிறாரு, முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடுன்னா, முழு மனதோடுன்னா மனப்பூர்வமாக உண்மையாகவே கொடுக்க வேண்டிய அந்த வாஞ்சை, தாகம் ஆபேலுக்குள் இருந்தது. ஆனால் ஏதோ கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடமைக்காக காயின் கொடுத்ததாகவும், ஆபேல் மனப்பூர்வமாய் தன் மந்தையில் இருக்கிற கொழுமையானதை, முதன்மையானதையும் கொழுமையானதையும் கொண்டு வந்து கொடுத்தாராம். ஆண்டவருக்கு கொடுப்பதில் கஞ்ச பிசிறித்தனம் இல்லாதபடி மனப்பூர்வமாக கொடுத்தார் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குறது. கர்த்தருக்கு மனப்பூர்வமாக கொடுத்த நேரத்தில் நீங்கள் வாங்குங்க. யாத்திராம் புஸ்தகம் 25 நீங்கள் 2 வாசத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, கர்த்தரே சொல்கிறார், நீ மனப்பூர்வமாக உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல எவனோ அவனிடத்தில் கேட்டு வாங்கு. அவனிடத்தில் சொல்லு. நீ சொல்ல வேண்டியது சொல்லிடு. அவன் கொடுக்கறதுனால அவன் ஆசீர்வாதம் பெருகுது. கொடுக்காதனால இன்றைக்கி நிறைய பேர் தரித்திரமாக இருக்கிறான்னு வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள் காணிக்கை இருந்தாலும், தசமபாகம் இருந்தாலும், தன் இருதயத்தில் நேரத்தை தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நேரமாக இருந்தாலும், ஆலயத்தை வருவதாக இருந்தாலும், இல்லை ஊழியத்தின் பாதையில் உண்மையாய் உத்தமமாய் ஓடுகிறவராக இருந்தாலும், எதை செய்தாலும் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதனால், ஆலயத்தை கட்டுவதற்காக பொருள் தேவை சந்திப்பதனாலும், ஒரு வேலை ஆலயத்து வேலை செய்வதாக ஆனாலும், அது எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்யணுமா, மனப்பூர்வமாக. அன்றைக்கி மனப்பூர்வமாக செய்யாதனால்தான் அன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தரித்திரமும் கஷ்டங்களும், எவ்வளோ சம்பாதித்தாலும் ஐயோ அதுக்கு இல்லையே, இதுக்கு இல்லையே, அதுக்கு இல்லையே, இதுக்கு இல்லையே அப்படி தானே ஓடுகிறாரை தவிர போதுன்ற மனப்பான்மை வாழ்ந்தது சரித்திரம் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கறது, நீங்கள் மனப்பூர்வமாய் நீங்கள் ஒரு கதை செய்யும்போது நீங்கள் மன ரம்மியமாய் வாழ முடியுமா. எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் பார்த்துக்குவார். ஏன்னா அவர் நடக்கையில், பேச்சில், செயலில் அவன் தேவனுக்கென்று கிட்டி சேரும்போது கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார் என்ற இருதயம் அவனுக்குள்ளே பெருகி வருகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே வசனம் சொல்கிறது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட யாத்திரை புஸ்தகம் சொல்ல, நீங்கள் சபைக்கு போய் சொல்லு. மனப்பூர்வமாக உற்சாகத்துடன் கொடுக்கிறவனிடத்தில் எவனோ அவனிடத்தில் கேட்டு வாங்கு. அவனிடத்தில் வாங்கு, பரவாயில்ல, அவன்கிட்ட கேட்டு கூட வாங்க சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நம்ம எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்வோமா. அதான் சொல்ல கொலேசியர் 3:21 சொன்னேன் இல்லையா, கர்த்தருக்கு எதை செய்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க. ஊழியம் செஞ்சாலும், ஆலயத்தை வேலை செஞ்சாலும், ஆண்டவருக்கு கொடுக்கறதா இருந்தாலும், எதை செய்தாலும் எல்லா காரியத்திலும் அவனுக்கு மனப்பூர்வமாக கொடுங்க. 1 கொரிந்தியர் 9:2-7 வாசிக்கும் போது, உற்சாகமாய் கொடுத்த நேரத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நம்ம எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாக கொடுக்கணும். கஞ்சத்தனமாக பிசினித்தனமாக கர்த்தருக்கு கொடுப்போமானால் நம்ம லைஃப்பும் அப்படி தான் இருக்குமா. வேதம் சொல்லிக் கொடுக்க, நான் சொல்லலை. ஆகவே நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய, கொடுக்குற மட்டும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார், கொடுக்காமல் கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டார், அப்படி சொல்ல வரல நான். நீ உன் உழைப்பு தந்த ஆஸ்வாதம் கிடைக்கும்.
ஆனால் பரலோகத்தை சேர்த்து வைக்கிற காரியம் எது நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். பரலோகத்தில் தேவன் மகிமைப்பட வேண்டும். என் மகன் நான் கொடுத்த அந்த 7 நாட்களில் 6 நாள் உழைக்கிறான், அதில் நன்றி உள்ளவனாக 7ஆம் நாள் ஆலயத்து வருகிறான், அந்த நாட்களில் தசம்பாகம் தருகிறான், அந்த நேரத்தில் தசம்பாகம் தருகிறான். இப்போ கூட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லையா? அப்போ தசம்பாகம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆண்டு செலவிட வேண்டும். அப்படி செலவிடுறது பார்க்கும்போது அதையும் ஆண்டவர் அபிர்வாதமாய் நாட்களை ஆசிர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு என்று கொடுக்கறதுலையும் தன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம்பாகன காணிக்கைகளையும் கொண்டு வந்து கொடுங்க. அதனால் நிறைய பேர் வஞ்சிக்கிறவராக இருக்கிறாங்க. இதை நீங்கள் மல்கியா புஸ்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மல்கியா 3:8 வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறவராக இருக்கீங்க. எதில் வஞ்சிக்கிறீங்க? தசம்பாகத்திலும் காணிக்கையில் தானே நீங்கள் வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்படுது. ஏன் இந்த தசம்பாகம் காணிக்கை கொண்டு வந்த சொன்னால் ஆலயத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால், ஆகாரம் உண்டாகும்படிக்க வருகிற ஜனங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கும்படியாக, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் ஆலயத்தில் ஆசாரியர் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது தசமபாகம் என்பது நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் என்பது தேவ ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு சம்பளமாக வைத்திருக்கிறார். இது கர்த்தரிடத்தில் வாங்கி, கர்த்தருடைய பிள்ளையிடத்தில் வாங்கி ஆண்டு சமுதாய ஜோம் பண்ண பிறகு அவருடைய பண்டக சாலையில் போய் சேருது. அதன் பிறகு ஆண்டவர் அவங்களை என்ன செய்கிறாரா? ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தில் நம்ம கவனமாக நாம் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றையும் கொழுமையானதையும் சிலவற்றை கொண்டு வந்து கொடுத்ததுனால அங்கீகரிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் காயினு கொடுக்க வேண்டுமே கடமைக்காக ஒரு பிசுத்தனமாக அப்படி வருத்தத்தோடு ஒரு வேலை நன்மையோடு கொடுத்தாரா, கொடுக்கலாம் கத்திரன் கணக்கே போகிறோம் அந்த எண்ணத்தோடு கொடுத்தாரான்னு தெரியாது. ஆனால் வசனம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்றார். அப்போ நன்மையானதை நினைத்து கொடுக்காம அவன் என்ன செய்ய, ஏதோ கடமைக்குன்னு கொடுத்துருக்கிறார். அதுதான் நான் வசனம் காண்பித்து கொடுக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் எதை செய்தாலும், கொலோசியர் 3:24 சொல்லுது, மனப்பூர்வமாய் நாம் செய்வோம். துதிக்கிறதா இருந்தாலும், ஸ்தோத்திரம் பண்ணுவதாக இருந்தாலும், ஆலயத்து போவதாக இருந்தாலும், கொடுக்கறதா இருந்தாலும், எல்லாத்தையும் மனப்பூர்வமாக செய்யும்போது கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார். அப்படி ஆசிர்வதிக்கு மாத்திரமல்ல, அவர் உற்சாகமாய் கொடுத்துறது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ உற்சாகமாக கொடுக்கணும். ஆண்டவருக்குன்னு கொடுக்குறோம். நம்ம வீட்டில் கிளம்பும் போதே இதை கர்த்தருடைய ஆலயத்தை கொடுக்க போகிற காணிக்கை என்று எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே சில பேர் ஆலயத்தை வந்த உடனே இருக்கிறதுலே கொஞ்சம் தேடி பிடிச்சி போடுவாங்க. அவர் ஆண்டவர் காணிக்கை பெட்டி ஓரமாக நினைந்தார். ஒரு சம்பவம் அடிக்கடி சொல்லுவார் ஆண்டவர். நிற்கும் போது எல்லாரும் இருக்கிறதுல எடுத்து போடுவாங்களாம். ஆனால் ஒரு வயதான விதவை தனக்கு இருக்கிற 2 காசை போட்டுட்டாங்க. இருக்கிற அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழியில் அந்த 2 காசை போட்டு கர்த்தர் பார்த்தார். நீ 1000 போட்டாலும் 10,000 போட்டாலும் ₹1,00,000 போட்டாலும் அதை இருக்கிறதுன்னு எடுத்து கொடிசனாக இருப்பான், ₹1,00,000 போடுவான். உண்டியில் கொண்டு போயிட்டு ஒரு நடுத்தரமான குடும்பம் ஒரு ₹500 போடுவாங்க. ஒரு உழைப்பாளி இருப்பான், ஒரு ₹100 ₹50 போடுவாங்க. ஆனால் ஒரு பாட்டி அம்மா விதவை பார்த்தீங்கன்னா 2 காசு தான், இந்த 2 பணம் சொல்லப்படுது. ஆகவே இந்த 2 பணத்தை அவங்க போட்டார்களாம். அது ஏன்னா நாளை அடுத்த வேலைக்கு செலவு காசு இல்லாமல் போட்டாங்க என்று வேதம் சொல்லுது. ஏன்னா இருக்கிறது அவ்வளோதான் போடுது. இருக்கிறதே அவங்க போட்டாங்களாம். அப்போ பார்த்தாரு, எல்லாரையும் காட்டிலும் நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் எடுத்து போடுவீர்கள், இப்படி உள்ளதையே போட்டு விட்டார் சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ ஆண்டவர் எல்லா காணியும் காட்டி இதுதான் பெரிதான காரிக்கை. இன்றைக்கி நாம் கூட ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டிய பங்குகளை நேர்ந்து கொண்ட காரியத்தில் செய்த பொருத்தனையில் நம்ம ஞானமாக இருக்க வேண்டும். பொருத்தனை செய்யாத கொள்ள இருப்பது நல்லது, ஆனால் செய்து கொண்டால் அது செய்ய வேண்டும். செய்யாமல் அது பாவம் என்று வேதம் சொல்லி. ஆகவே பொறுத்தனை நேர்ந்து கொண்ட காரியத்தில் நமக்கு நஷ்டம் வந்தாலும் அதை செய்ய தீர வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கொடுக்கிறது உற்சாகமாக இருப்போம், தேவனுக்கென்று கொடுப்போம், அந்த எண்ணத்தோடு கொடுப்போம், பிரியமாக கொடுப்போம், உதார்த்தமாக கொடுப்போம், மனப்பூர்வமாக செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்தம் இரக்க நிறைந்த பரலோக பிதாவே, ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றையும் கொழுமையானதும் கொண்டு வந்து கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த காணிக்கையும் ஆண்டவரை அங்கீகரித்தீர் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியா இந்த வார்த்தையை கேட்கிற நாங்கள் ஆலோசனை கேட்டிருக்கிறோம். நாங்களும் அப்படி கொடுக்கிறவர்களாக நடக்கிறவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியினர் உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.